என் அமராவதிக்கு ஏதாவது ஆயிருந்தா உன்னை அந்த டாக்டர் இந்த ஊர்லயே வாழ விட மாட்டேன். ப்ளீஸ் ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். முதல்ல அமராவதியான்னு பாருங்க, மற்றது அப்புறமா பேசுவோம். ப்ளீஸ் கேரா. நீங்க வாங்க சார். நெக்ஸ்ட். இல்ல, நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். ராஜி, எனக்குள்ள போய் பார்க்க சக்தி இல்லை. ஆண்டவன் மேல வருத்தப்பட்டு நீங்க போய் பாருங்க. நான் போறேன். கௌதம் வேண்டாம், ப்ளீஸ் வேண்டாம் கௌதம். தைரியமா நான் இருக்கோம். அர்ஜுன், அது அமராவதி இல்லடா. இட்ஸ் நாட் அமராவதி. அது அமராவதி இல்ல. புள்ளி சந்தோஷமா இல்ல, இன்னும் குழப்பம் தீரும். அது ஏஞ்சலினை பத்தி எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னீங்க. இதுக்கப்புறமா அவளை தேட போறீங்களா? எங்கெங்கயோ இருந்தவங்களா இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்து அந்த பொண்ணுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாத்தீங்களா? அப்பா அம்மா, நாளைக்கு அவளுக்கு கணவனா வரப்போறவன். இதை விட அந்த பொண்ணுக்கு வேற என்ன வேணும்? ஏஞ்சலை நீ தொட மறந்துருங்க. யாரு? ராஜகோபால பார்க்கணும். என்ன விஷயம் சொல்லுங்க. வீட்டுக்கு வந்தவங்கள உள்ள கூப்பிட்டு பேசுறதா மரியாதை. எனக்கு அந்த பழக்கம் இல்ல. ஏன்னா அவர் தேடி யாரும் இங்க வந்ததில்ல. அதனாலதான். ராஜகோபால் போன் பண்ணதால தான் இங்க வந்தேன். நான் ஒரு பொண்ணை பத்தி பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருந்தேன். அந்த பொண்ணு அவர்கிட்ட இருக்கிறதா சொன்னார். அவர்கிட்ட இருக்கலாம். அப்படிதான் சொன்னார். யாரு? நான் டேனி. ராஜகோபால் தானே? நான் மெட்ராஸ்ல இருந்து வரேன். நீங்க டெலிபோன் பண்ணீங்களே அந்த பொண்ணோட. நீ உள்ள போ. வாங்க. அர்ஜுன், அமராவதி உங்க மாமா தான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காரு. என்னடா? டேய் டேய், அமராவதி எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? அர்ஜுன், சொல்லுங்க. அவளை என்கிட்ட இருந்து நீங்க பிரிக்க முடியாது. அர்ஜுன் வேணாம். நான் அவளை கல்யாணம் பண்ணி கூடாது தானே இப்படி பண்ணீங்க? ப்ளீஸ், எல்லாம் உனக்காக தான். ஏன் நல்லதுக்கு தானே. நான் நல்லா இருக்கணும் தானே இப்படி செஞ்சீங்க? ஆமா, அவசரப்படாத அர்ஜுன். இப்போ நான் செத்துட்டு என்ன பண்ணுவீங்க? அர்ஜுன், நான் அவளோட தான் சேர்ந்து வாழ்வேன். இல்லனா நான் சொல்றத கேளு. எனக்கு அமராவதி வேணும். முதல்ல தேடு. அமராவதி வேணும். இப்ப அவ நம்ம லவ்டேல் எஸ்டேட்ல தான் இருக்கா. நான் தான் மறைச்சு வச்சேன். அவ சொந்தக்காரன் ஒருத்தருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்ப அவன் அங்கதான் போயிருக்கான்.
ஹலோ இன்ஸ்பெக்டர் என்ஜின் ப்ளீஸ் கேட்ச் பண்ணுங்க ப்ளீஸ். എടാ ഗൗതം ആ കളറിൽ പച്ച ചുന്ദ്രമായിട്ടുണ്ടല്ലോ. പച്ച ചേച്ചി ഇത് ഗൗതം വീഡിയോ ഷോപ്പ് ഓണർ. പുള്ളി ജഴിപ്പ്. എടാ ഉൻ നല്ലത് കയറാ ചൊന്നെ. അർജുൻ അർജുൻ നീ പോക. അയ്യോ Arjun, come on. Quick. Arjun, faster, quick, come on, கௌதம் நீங்க போங்க. கௌதம் குயிக் பிடிக்கடா. கௌதம் சீக்கிரமா ஜாக்கிரதை. குட் மார்னிங் சார். ஓமே நோமி வணக்கம். என்னங்கடா இது பெரிய மனித சங்கிலியா? ஹலோ எல்லாரும் கேட்டுக்குங்க. யாராவது உள்ள வர ட்ரை பண்ணா நாங்க உயிரோட இருக்க மாட்டோம். கேஸ் ஓவர். இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டீங்களா? எனக்கு அந்த பொண்ணு உயிரோட வேணும். இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி பெரிய இடத்துக்கு போக வேண்டி வரும். இல்ல உள்ள போனா சூசைட் பண்ணிப்பேன்னு பயமுறுத்துறாங்களே. மிரட்டுனா பயந்துடுறதா? கதை உடங்கியா? இங்க எல்லாருமே வாழணும்னு வேண்டிக்கத்தான் வருவாங்க. யாரும் சாகணுங்கிற எண்ணத்தோட வரதில்ல. வாழ விட மாட்டேங்கிறாங்க ஃபாதர். நீங்க சாகணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? இவ வேணும். ஜீசஸ். அப்போ கல்யாணம் பண்ணிக்கங்க.
அப்போ நீங்களே பண்ணுவீங்க ஃபாதர். வேணாம் சார், நீங்க கதை உடைச்ச உங்களுக்கு எதாவது ஆச்சு நாங்க சும்மா இருக்க மாட்டோம். ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். உடைக்க சொல்றாங்களா உடைக்க வேணாம்னு சொல்றாங்களா? இப்படி எல்லாத்தையும் உடைச்சதான் நாடே கெட்டு குட்டிச்சோட போச்சு. கிரேட் இன்சல்ட். நீங்க கிறிஸ்டியனா? இல்ல, மனுஷங்க. என்னால உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. நான் சர்ச் சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டாகணும். ஏன் ஃபாதர், போலீஸ் ஸ்டேஷன்லயே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இது சர்ச் தானே? அவங்களை சேஃபா வெளியே கொண்டு வரணும்னா ஐ காட் a suggestion. வாட்? இப்போ அவங்க அப்பா அம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அவங்க வந்து கூப்பிட்டா இவங்க வெளியே வந்துருவாங்க. நீங்க ரெண்டு பேரும் உண்மையாவே நேசிக்கிறீங்கன்னா வெளியே போய் பேசி எதையுமே முடிவு எடுக்கலாமே. அதுக்கும் இவ எனக்கு மனைவி ஆகணும். அப்பதான் நாங்க வெளியே போக முடியும். அமராவதிக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கிறத முதல்ல இன்னைக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். பை காட்ஸ் கிரேஸ் இப்போ அது புரிஞ்சுட்டீங்க. அவங்க பேரண்ட்ஸ் வரதுக்கு ஏற்பாடு பண்றேன். பட் ஒன் திங், ஏஞ்சல நீங்க மறந்துடணும். நாங்க இப்படியே போனா எங்களை பிரிச்சிருவாங்க ஃபாதர். உங்களால எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா முடியாதா? எங்க முடிவை நாங்களே எடுத்துக்கிறோம். ஏன்பா ஓடி வரீங்க? மெகாபோன் சார். தெரியுது. இத எடுத்துட்டு வரதுக்கு இத்தனை பேரா? ஒழுங்கா வேலை செய்தா? தெரியல சார். சுத்தம். இன்ஸ்பெக்டர், அமராவதிக்கு என்னாச்சு? எங்க அவ? அமராவதி ஒன்னாகலமா? உள்ள இருக்காங்க, பயப்படாதீங்க. அமராவதின்னு கூப்பிடுங்க ப்ளீஸ். சார் வேணாம் சார், ப்ளீஸ் கூப்பிடாதீங்க. வேணாம் ஆண்டி, ப்ளீஸ் வேணாம். நோ நோ நோ, ப்ளீஸ் கூப்பிடுங்க. முடியாது. அவ வெளியே வந்தா எங்க கிட்ட பிரிச்சுடுவீங்க. உள்ள இருந்த ஆபத்து முதல்ல வெளியே கூப்பிடுங்க சார். நோ சாரி, என்னால் முடியாது. என்ன சார் நீங்க இப்ப கூப்பிட மாட்டீங்களா? கூப்பிட மாட்டோம் சார், தயவு பண்ணி நீங்க கூப்பிடாதீங்க சார். வெளில வந்தா எங்களை விட்டு போயிடுவா. உங்களை விட்டு போயிடுவான்றதுக்காக அவ செத்தால் பரவாயில்ல நினைக்கிறீங்களா? செல்ஃபிஷ். அவ செத்தால் பரவாயில்லையா? அமராவதி! நோ நோ, ப்ளீஸ் கூப்பிடாதீங்க. அர்ஜுன் வராத! அமராவதி வராத! அமராவதி! என்னாச்சு? எங்கம்மா போயிருந்த? இனிமே உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டோமா? போக மாட்டேன். அது நான் போட்டது. எனக்கும் அமராவதிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. செயின் போட்டா அது கல்யாணம் ஆயிடுமா? ஃபாதர், உங்க முன்னாடி தானே எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. சொல்லுங்க ஃபாதர். அதை எப்படி ஒத்துக்க முடியும்? அவ சுயநலம் இல்லாதவ. She is an amnesian. யார் சொன்னது? She is normal. அந்த பொண்ணு குணமாயிடுச்சு. She is perfectly all right. வேணும்னா நான் சர்டிபிகேட் தரேன். வெறும் பணத்துக்காக தான் அவளை இப்படி தேடுறீங்க. இனிமே அவ உங்க சொத்துக்கு உரிமை கொண்டாட மாட்டா. இன்னில இருந்து அவ எனக்கு மனைவி. உங்க ஆஞ்சலும் செத்துட்டா. என்னையும் அமராவதியும் வாழ விடுங்க ப்ளீஸ். பூலோகம் என்பது பொடியாகி போகலாம், பொன்னாரமே நம் காதல் பூலோகம் தாண்டி வாழலாம். ஆகாயம் என்பது இல்லாமல் போகலாம், ஆனாலுமே நம் நேசமே ஆகாயம் தாண்டி வாழலாம். கண்ணீரின் நீளமாகி கரையாட்சி காதலே
கேட்குமா? வண்டாடும் காதலை கொண்டாடும் கூட்டமே, ஆணும் பெண்ணும் காதல் கொண்டால் அது ரொம்ப பாவம் என்பதால்